ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, சேமியா உப்புமா வித் குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு, உப்பு, சேமியா அண்ட் நறுக்குன பச்சை மிளகா, வெங்காயம் அண்ட் கடலப்பருப்பு. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, ஸ்டவ்வ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா, அது வந்து நமக்கு சூடா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு நம்ம இப்ப எண்ணெய் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நான் எனக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போறேன். அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணது கடலப்பருப்பும் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அத நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஓகே. எனக்கு கொஞ்சம் வந்து அந்த கலர் கொஞ்சம் நல்லா வர மாரி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு பிடிக்குன்றதுக்காக நான் என்ன பண்றேன், எனக்கு கொஞ்சம் தேவைன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலப்பருப்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்றேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பும் நான் ஆட் பண்ணிட்டு, ஸோ அதையும் நான் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நான் தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ நான் இப்போ எனக்கு வந்து ஒரு சேமியா எக்ஸ்ட்ரா ஒன்று கிடச்சதுனா நான் சும்மா அதில் போட்டு பார்க்க போறேன். நம்ம இந்த தண்ணிய ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த கொதிக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் கொத்தமல்லிய நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவ இதில ஆட் பண்ண போறோம். ஸோ சேமியாவ நல்லா ஆட் பண்ணிட்டு, நம்ம அத நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதில இருக்கிறது எல்லாமே லைக் இதா ஜெல் ஆகணும். ஸோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ப ஒரு 10 டூ இல்ல 15 மினிட்ஸ் வந்து நம்ப இத அப்படியே விட்டுறணும். நம்ம உப்போட டேஸ்ட்ட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்போட டேஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இருந்தா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ இது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லி. ஸோ அத வந்து இதில லைட்டா நம்ம தூவிட்டு, இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து அப்படியே வந்து ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் நீங்க விட்டா போதும். அது நல்லா வந்து தண்ணி நல்லா ஃபுல்லா ட்ரை ஆகிட்டு, நல்லா சேமியா மாரி வர மாரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குட்டி ஸ்டோரிக்கு போலாம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ நமக்கான குட்டி ஸ்டோரி என்னன்னா, ஒரு காக்கா கதை. ஒரு காக்கா கதை லைக் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அது. ஒரு காக்கா என்ன பண்ணுச்சாம், லைக் சம்மர் டைம்ல அதுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சாம். அதனால வந்து அங்க இங்க சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தது. அப்போ சுத்தி பார்க்கும்போது, திடீர்னு ஒரு இடத்துல அது பானைய பார்த்துச்சு. பானைய பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சாம், அது கிட்ட போச்சாம். பானைக்குள்ள வாய விட்டு பார்த்து, அது தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா, எட்டவே இல்லையாம். அதனால காக்கா என்ன பண்ணுச்சாம், பக்கத்துல வந்து கொஞ்சம் கல் இருந்தது. அந்த கல்ல எடுத்து ஒவ்வொன்னா, ஒவ்வொன்னா அது உள்ள போட்டு, தண்ணி மேல வர வச்சுட்டு, அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு, அது அப்புறம் பறந்து போயிருச்சாம். நம்ம இதுலேருந்து கத்துக்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டம் வந்தாலும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி நம்மளுக்கு இருக்கும். அத நம்ம தேடி கண்டுபிடிச்சோன்னா, நம்ம தளபதி சொன்ன மாரி வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஸோ, நம்போ கதையும் முடிச்சாச்சு. இப்ப சேமியாவும் நமக்கு ஏத்த மாரி ரெடி ஆயிருச்சு. ஸோ, நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டோம். இத நான் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறேன். வாவ்! கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாயிருச்சு. மத்தபடி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. ஓகே. டாட்டா. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் காய்ஸ். பாய்.